ஹாய், இன்னைக்கு வீடு தான் க்ளீன் பண்ண போகிறோம். அது டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்போதும் 2 மாதத்துக்கு ஒரு டைம் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து லைட்டாக டஸ்ட்டு தட்டினாவது க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஒரு சிலர் வந்து டெய்லி க்ளீன் பண்ணுவாங்க. டெய்லி டஸ்ட்டு தட்டுறது, டெய்லி துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடையே வந்து 4-5 டைம் பெருக்குவாங்க. டஸ்ட்டாக இருக்குது, குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படிலாம் நீ பண்ண அப்படின்னா வீட்டில் வந்து ஒன்றுமே இருக்காது, எல்லாமே தொடச்சிட்டு போயிடும், லட்சுமியே தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு குப்பையா அப்படி இப்படி போட்டு வச்சுருந்தாங்கன்னா, என்ன வீடு இப்படி கச்சாமுச்சான்னு கிடக்குது, இப்படிலாம் இருந்தால் இப்படியாவது லட்சுமி தங்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பாங்க. இது ரெண்டில் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அடிக்கடி சும்மா வீடை பெருக்கிட்டு இருக்காம ஒரு நாளைக்கு 2 டைம் வீடை பெருக்கிறோமா, வாரத்துக்கு ஒரு டைம் டஸ்ட்டு தட்டுறோமா அப்படின்னு இருந்தால் எதுவுமே இருக்காது, எந்த பிரச்சனையுமே இருக்காது. நானும் இப்படிதான் மாதத்துக்கு ஒரு டைமும் வீடை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுவேன். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி வந்துட்டு டீப் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் மளிகை ஜாமான் டப்பா கழுவுறதுலேருந்து ஃபேன் துடைக்கிறதுலேருந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நானே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு, உனக்கு மாதம் ஆனால் இதே வேலையாக போச்சு, உன்னை யார் இப்போ இதெல்லாம் செய்ய சொன்னா, இல்லை நீட்டாக தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தெரியாதுங்க. லைட்டாக என்ன பிசுக்கு இருந்தாலும் மளிகை ஜாமான் டப்பா கழுவியே ஆகணும். லைட்டாக எங்கேயாவது டஸ்ட் இருந்தால் கூட அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ்னாவது நம்ம அந்த டஸ்ட்டை தட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்னும் ஒரு சிலர் பார்த்தா பொருளெல்லாம் மாற்றி வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தா பொருள் இங்கே இருக்கும், இன்னொரு நாள் பார்த்தா வேற ஒரு இடத்துல இருக்கும். அது ஒவ்வொருத்தரோட ஹேபிட் அந்த மாதிரி இருக்கும். சரி, நம்ம வீடு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு க்ளீன் பண்ண. சரி, அதை வ்ளாகாகவே எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ வந்து நாளைக்கு வந்துட்டு ஐயர்மலையில் வந்து தேர், குலதெய்வ கோயிலில் வந்து தேர். ஸோ அதுக்கும் வீட்டில் ஒரு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு சண்டே வந்து ஹஸ்பண்ட் ஊரில் வந்து பால் குடம் அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதனால ஊருக்கு போகணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கேருந்து விரதம் இருந்துட்டு போகிறதுக்கும் போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு வரும்போது கொஞ்சம் வீடும் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சரி எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்லாம் மாற்றிட்டு இருந்தேன். நான் அடிக்கிற வெயிலுக்கு அரை மணி நேரத்துலேயே காஞ்சிரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு வெயில், செம்ம வெயிலாக இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக பெட்ஷீட்லாம் துவைச்சி போட்டுட்டு கொஞ்சம் கீழேயும் பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மரம் இருக்கிறதுக்கு அதுக்கும் நிறைய டஸ்ட்டு விழுந்துட்டே இருக்கா, குப்பையாக விழுகுதா. மாமரமும் அந்த இதெல்லாம் இப்போ இலை கொட்டுற சீசன் போல் நிறைய இலை கொட்டிகிட்டே இருந்துச்சு. அதை டெய்லி க்ளீன் பண்ணால் தான் அந்த இடம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. சரி, நம்ம மேலே தானே இருக்கோம், கீழே எதுக்கு க்ளீன் பண்ணலான்னு தான் தோணும். பட் வந்து அங்கே தான் உட்காந்து எல்லோரும் ஈவினிங் டைமில் பேசுகிறோம், பசங்கள்லாம் விளையாடுறாங்களா, சரி கொஞ்சம் நீட்டாக இருந்தால் நம்மளும் உட்கார்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுதான் க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே வந்தோடனே சித்திரை 1க்கு பூஜை ஸ்டாண்டெல்லாம் க்ளீன் பண்ணி விளக்கிட்டு அப்புறம் விளக்கேற்றினது அது கொஞ்சம் சரி அதையும் க்ளீன் பண்ணணும் இல்லையா சாமி கும்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் எடுத்து போட்டு விளக்கிட்டு அதை கழுவி காய வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பூஜை ஸ்டாண்ட்லாம் டஸ்ட் இருந்துச்சு, சரி அதெல்லாம் தொடச்சிட்டு அதில் இருக்க கவர்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கவர் தான் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இது பண்ணுறதுக்குள்ளே பாப்பா வச்சுட்டு ஒரு வேலையும் பண்ண முடியல. அவள் இருந்தால் ஒன்று டஸ்ட்டு அலர்ஜி ஆயிருமேன்னு ஒரு பயம், இன்னொன்று அவளை வச்சுட்டு நான் ½ hourல செய்கிற வேலையை 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் என்னை இழுக்க விட்டுறா. அவளை எப்போல்லாம் தூங்குறாளோ அப்போல்லாம் தூங்க வச்சுட்டு வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கையிலே இவங்க ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னாங்களா. சரி, நான் காலையிலே சமைச்சு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த வேலையிலே இறங்கினேன். சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 3 பேரும் சாப்பிட்டோம். இவ தூங்குவான்னு பார்த்தா அப்பயும் தூங்கவே இல்லையா. சரி, ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாகவே இவளை தூங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அகைன் வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகும்போதே நல்ல மழையா, இங்கே பயங்கர கூலிங் ஆகிடுச்சு. அதுவும் ஒரு 2 நாள் தான் நல்ல மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் நல்ல காற்று ஜிலுன்னு வீசிட்டு இருக்கனாலையோ என்னமோ வீட்டுக்குள்ளே நல்ல கூலிங்காக இருந்தது. அதாவது இந்த சீசன் சம்மர் சீசனுக்கு நம்ம போத்திட்டு படுத்து தூங்குறோன்னா அப்போ எந்த அளவு கூலிங்காக இருக்கும்னு பாருங்களேன். பயங்கர கூலிங்காக இருந்தது. இதே திருச்சியில் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சால் அந்த விடிய காத்தால கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். மறுபடியும் மறுநாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வெயில் வர 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 வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு காணலாக இருக்கும். ஆனால் இங்கே அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே பரவாயில்ல, மேட்டூர் நல்ல ஓரளவு கூலிங்காகவே இருக்குது.
உங்கள் ஊரில் எல்லாம் மழை பெஞ்சுதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக மாப் போட்டு விட்டுடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாப் போட்டுட்டு அப்புறம் 3 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு கொஞ்சம் இந்த பொட்டெல்லாம் வைக்கிற வேலை இருந்ததா சாமிக்கு, அதையும் வச்சு முடிச்சுட்டு பெட் கவரையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பெட் கவர் மாற்றினதுக்கு அப்புறம் தான் அந்த வீடே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. வீடே பளிச்சுட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அப்புறம் எல்லாம் மாற்றிட்டு மேட்டெல்லாம் போட்டுட்டு அப்புறம் 3 பேர் ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ தான் வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் தூங்கியாச்சு. இந்த டேவும் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.